ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் மந்த்லி அசஸ்மெண்ட் 2 பார்க்க போகிறோம். பாருங்க, மந்த்லி அசஸ்மெண்ட் 2ல் ஃபர்ஸ்டில் ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பறவை அதோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துட்ருக்கு. வாட் டஸ் த மதர் பேர்ட் ஃபீட் இட்ஸ் யங் ஒன்ஸ்? அதுக்கு என்ன ஆன்சர்னா, த மதர் பேர்ட் ஃபீட்ஸ் அண்ட் எர்த்வார்ம். சரிங்களா? இதில் கேக்கு லீவ்ஸ் கொடுத்துருக்கு. இது என்ன கொடுக்கும்? மண்புழு தான் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்ல. வாட் இஸ் மீனாஸ் ஹாபி? மீனாவோட ஹாபி என்ன பண்ணிட்டு இருக்கா? தச்சிட்டு இருக்கா. சூயிங். மீனாஸ் ஹாபி இஸ் சூயிங். இங்க பாருங்க, இங்க பிக்சர்ல விச் சென்டென்ஸ் டிஸ்கிரைப் த பிக்சர் கரெக்ட்லி? எந்த சென்டென்ஸ் இந்த பிக்சரை வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது? The green worm is on a leaf. ஒரு மண்புழு, ஒரு புழு இருக்கு, பச்சை கலர் புழு வந்து அந்த இலைக்கு மேலே இருக்கு. இதுல நியர் த பாண்ட் இருக்கு. The red worm is on a tree இருக்கு. இதுதான் அது கரெக்டான ஆன்சரு. ஷார்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இங்க வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெனி, ஒன்று இருக்கிறதெல்லாம் இங்கே எழுதணும். சைல்டு சில்ட்ரன், ஃபுட் ஃபீட், நைஃப் நைஃப்ஸ். Look at the picture and write the correct word. பாருங்க, படத்தை பார்த்து சரியான வேர்டு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் டு யூ லைக் டு ட்ரிங்க்? எதை குடிக்க உங்களுக்கு விரும்புகிற? இதுவா இதுவா? பட்டர் மில்கா டெண்டர் கோகோனட்டான்னு கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்தா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் பட்டர் மில்க் ஆர் டெண்டர் கோகோனட். இங்கே பாருங்க, இதில் அவன் கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்கத்தில் இந்த இது இருக்கு. அமர் லைக்ஸ் டு ஈட் போத் கேரட் அண்ட் குக்கும்பர். ரெண்டையுமே, போத்துனா ரெண்டையுமே சாப்பிட ஆசைப்படுறான். அப்போ அந்த இடத்துல அண்டு வரும். இங்க பாருங்க, ஷாம் ஸ்லீப்ஸ் லேட் பட் ஹி வேக்ஸ் அப் இயர்லி. அவன் லேட்டாக படுத்தான், ஆனாலும் சீக்கிரமா காலையில் எழுந்திரிச்சிட்டான். அந்த இடத்துல பட். ஃபில்லிங் தி பிளாக்ஸ் யூசிங் பிக்சர் க்ளூஸ் அண்ட் ஃப்ரேம் நியூ வேர்ட்ஸ். பாருங்க, இந்த பிக்சரையும் இதையும் சேர்த்து நம்ம நியூ வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். டேபிள் ஸ்பூன், சன்ஃப்ளவர், இங்க behave. Choose the correct word and complete the sentence. பாருங்க, tank, hobby, puffed கொடுத்துருக்காங்க. We can feed the fish with puffed rice. மீனுக்கு puffed rice உணவாக கொடுப்போம். Drawing is Mano's hobby. Swati bought a new fish tank for her new house. Choose and write the correct word. There are 2 batteries in the remote. 2 அப்படினாலே plural form, batteries. Many leaves fall from the tree in summer. Many நாலே pluralல leaves போடணும். Sham went to the zoo and saw many deer. Choose and write the correct sentence for the picture. இங்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து கரெக்டான பிக்சருக்கு நேராக நம்ம எழுதணும். பாருங்க, இங்க 2 பேர் இருக்காங்களா? The young man வியர்ஸ் டோத்தின்னு இருக்கு. ஒரு யங் மேனு டோத்தி உடுத்திருக்காரு, வேஷ்டி உடுத்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல இருக்கா. அப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்து நம்ம எங்கே எழுதணும்? இதுக்கு நேராக எழுதணும். த யங் மேன் வியர்ஸ் டோத்தி. த பாய் ஈட்ஸ் பஃப்டு ரைஸ். அந்த ஒரு பையன் என்ன செய்யறான்? பொரி சாப்பிட்டுட்டு இருக்கான், பஃப்டு ரைஸ். அப்போ இங்கே வரணும் அது. அடுத்து பாருங்க, மனோ அண்ட் முல்லை க்ரோ ஃபிஷ் இன் ஏ ஃபிஷ் டேங்க். இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க? ஃபிஷ்ஷை ஃபிஷ் டேங்க்ல வளர்க்குறாங்க. அப்போ இங்கே எழுதணும் இந்த சென்டென்ஸ் எடுத்து. சரிங்களா? ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் யூசிங் அண்ட் பட் ஆர். பாருங்க, 2 இது இருக்கா? ஸ்டார்ஸ் இருக்கு, 3 இருக்கு. We can see moon and stars at night in the sky. ரெண்டையுமே பார்த்துருக்கு. ராஜா ran to the bus stop but he missed the bus. வேகமா ஓடுறான், ஆனால் கூட பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறான். Sona likes to eat fresh fruits, but her sisters likes only junk fruit. Choose the story from 1 to 3. வரிசைப்படுத்துறது. சரிங்களா? கதை கொடுத்துருக்காங்க. அதை இல்லை பாருங்க. அன்புஸ் ஃபாதர் ஆஸ்க்ட் ஹிம் டு லீவ் த ஃபிஷ் இன் த பாண்ட். ஃபிஷ்ஷை கொண்டு போய் பாண்டில் விட சொல்கிறாரு. த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால், ஸோ தே டிசைடட் டு க்ரோ அட் ஹோம். சின்னதாக இருந்தனால வீட்டில் வளர்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. எவ்ரி சண்டே அன்பு அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வரும். எவ்ரி சண்டே அன்பு அண்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ். இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அதுக்கடுத்து 2வது இது. இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, ஹோமில் வளர்க்கலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் சொல்லி
பாண்டில் கொண்டு போய் விடுறாங்க. சரிங்களா? இப்போ 1 2 3 வருஷம் இது. கம்ப்ளீட் த போயம் யூஸிங் த க்ளூஸ். இந்த போயத்தை இதில் கொடுத்துருக்க க்ளூஸ் யூஸ் பண்ணி நம்ம முடிக்கணும். பாருங்க, பாப் பாப் பாப்கார்ன் ஃப்ரையிங் இன் த பாட். பாப்கார்னை ஃப்ரை பண்ணுறாங்க பாட்டில். பாப் பாப் பாப்கார்ன் பட்டர் ஆன் த டாப். பாப் பாப் பாப்கார்ன் eat it hot. When I eat popcorn, I cannot stop. But my mom told me not to eat a lot. Pop pop popcorn or your tummy will pain on the spot. Next பாருங்க, match and write the correct sentence கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, it rained heavily. பெருசாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்து, do you like to travel by bus? நிலவன் இஸ் யா பிரைட். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கன்ஜெக்ஷன் வேர்டு கொடுத்துருக்காங்க, அண்டு பட் ஆர். இங்கே பை கார், இன்டெலிஜென்ட் பாய், வி வெண்ட் அவுட். இதை சேர்த்து இதில் நம்ம எழுதணும். சரிங்களா? இட் ரெயின்ட் ஹெவிலி, ரொம்ப பெருசாக மழை பெய்யுது. பட் வி வெண்ட் அவுட், ஆனாலும் நாங்கள் வெளியே போயிட்டோம். டூ யூ லைக் டு ட்ராவல் பை பஸ் ஆர் பை கார்? சரிங்களா? நிலவன் இஸ் அ பிரைட் அண்ட் இன்டெலிஜென்ட் பாய். இந்த இடத்துல அண்டு வரும். மேட்ச் த கரெக்ட் பேர் அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். பாருங்க, கப் கேக், மோட்டர் பைக், சன்ஃப்ளவர். இட் வாஸ் ஹரிஸ் பர்த்டே. ஹீ ஷேர்ட் கப் கேக் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். Vinu wears a helmet when he rides a motorbike. Kirti saw a butterfly, sunflower in the garden. Kirti saw a beautiful sunflower in the garden. Look at the picture and write a sentence using this is, these are. இதெல்லாம் இந்த படத்தை பார்த்து திஸ் இஸ் ஆர் தீஸ் ஆர் வருமா அப்படின்னு எழுதணும். திஸ் இஸ்னா ஒன்று இருந்தால் திஸ் இஸ் போடுவோம், நிறைய இருந்தால் தீஸ் ஆர் போடுவோம். சரிங்களா? இப்போ இங்கே 2 இருக்குது, ஒன்றுக்கு மேலே இருக்குது, ஃப்ளூரல் இருக்குது. அப்போ தீஸ் ஆர் சீப்ஸ், தீஸ் ஆர் டொமேட்டோஸ். ஒன்று மட்டும் இருந்தால் திஸ் இஸ் an ஆப்பிள், திஸ் இஸ் an செர்ரி, திஸ் இஸ் a செர்ரி. ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். பாருங்க, இங்கே ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி, ரீட் வென் யூ ஆர் சேட், learn about space, land on Mars, picture an auto race, zoom with cars. பாருங்க, pick and write the rhyming pairs from the poem. போயத்துல இருந்து ரைமிங் பேர்ஸ் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸ்பேஸ் ரேஸ், மார்ஸ் கார்ஸ். when should you read? எப்போ நீங்கள் ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு. read when you are happy or sad. ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் ரீட் பண்ணுங்க. write the opposite of the word sad. sadக்கு ஆப்போசிட் என்னது? happy. read and write பாருங்க. next morning only 2 fish were in the jar. One fish fell down on the floor, so Anbu was very sad. His father bought a new fish tank. Anbu changed the fish into the tank happily. idla how many fishes did he see in the jar? 2. Which sentence is correct? Anbu was sad to see the fish on the floor. ஃப்ளோரில் தரையில் கிடக்கிற ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே சேட் ஆயிரும். வேர் ஆல் த ஃபிஷ் அலிவ், எல்லாமே செத்து போச்சா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை, நோ. அடுத்து பாருங்க, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் யூசிங் அண்ட் பட் ஆர். பிரசாத் அண்ட் குமார் went to the park to play, but the park was closed. Then they went to the library. What do you want to read? Storybooks or newspaper? Asked the librarian. Prasad took storybooks to read, but Kumar read newspaper. Read and found the answers from the picture clues. சரிங்களா? பாருங்க, இப்போ இதை மேட்ச் பண்ணோம். பேஸ்கெட் பால், எர்த் வார்ம், ஃப்ளவர் பாட். சரிங்களா? Earthworm is the farmer's friend. Rohit likes to play basketball with his friends. Reena planted a seed in the flower pot. Join the sentence using and, but, or, and write.
James is lazy, his brother is active. James is lazy, but his brother is active. இந்த இடத்துல but யூஸ் பண்ணணும். விமலா is a brave girl. விமலா is an honest girl. ரெண்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல அண்டு விமலா இஸ் a brave and honest girl. Do you like to play chess? Do you like to play cricket? Do you like to play chess or cricket? Read the poem and answer the questions. ஒரு poem கொடுத்திருக்காங்க. I saw a snail as big as a whale. I saw a bee as huge as a tree. I saw a hare as strong as a bear. I saw a goat as long as a boat. But where did you see? Oh, I saw in a dream and wake up with a scream. அவன் என்ன செய்கிறான், தூங்கிட்டே கனவு கண்டுறான். அதில் ஸ்னைல் நத்தை வந்து வேலை விட பெருசாக இருக்குது. பீஸ் ஈக்கள் வந்து ட்ரீயை விட பெருசாக இருக்குது. முயல் வந்து பியரை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் கோட் வந்து போட்டை விட லாங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறான். இதில் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா அவனோட கனவுல பார்க்குறான். பாருங்கள், ரைட் எனி டூ ரைமிங் பேர்ஸ். ரெண்டு ஏதாவது ரைமிங் பேர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், பி ட்ரீ, ஹேர் பேர் இந்த இருக்கு இல்லையா, பி ட்ரீ எழுதிக்கலாம். நிறைய கோட் போட் ட்ரீம் ஸ்க்ரீம் எல்லாமே ரைமிங் வேர்டு தான், இதனால எழுதிக்கலாம். வாட் வாஸ் த கோட் லைக்? கோட் லுக்ஸ் லைக், எப்படி கோட் இருந்துச்சு? கோட் லுக்ஸ் லைக் a boat. How big was the snail in his dream? The snail was as big as whale. Read the passage and answer the questions. இல்லை பாருங்க, மோகன் is good at painting. He wants to learn modern art. His father finds an artist for him. Every Sunday, Mohan attends the art class. He learns to draw, color and paint the picture. He begins to draw pictures beautifully now. He displays them in an exhibition. People like his pictures. Mohan is very happy. சரிங்களா? மோகன் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுறான். அவனுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும், மாடர்ன் ஆர்ட் கற்றுக்கணும்னு ஆசை. அவங்க அப்பா அவனை ஒரு ஆர்ட் கிளாஸில் சேர்த்து விடுறாரு. எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் என்ன செய்கிறான், கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறான். நல்லா ட்ராயிங் பண்ணுறான், கலரிங் பெயிண்டிங் எல்லாமே கற்றுக்கிறான். அப்புறம் அவன் தனியாக ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறான். அதில் நிறைய பிக்சர்ஸ் அழகாக இருக்குது. பீப்புள் எல்லாருமே அதை விரும்பி வாங்குறாங்க. மோகன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். சரிங்களா? டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மோகன் இஸ் குட் அட் பெயிண்டிங். அவன் பெயிண்டிங் பண்ணுறதுல ரொம்ப நல்லா இருந்தது. இதில் சிங்கிங் ஃபிஷிங் கிடக்கு, இது கிடையாது. ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ரைட் டி ஃபார் ட்ரூ, எஃப் ஃபார் ஃபால்ஸ். சரிங்களா? எவ்ரி சாட்டர்டே மோகன் அட்டெண்ட் த ஆர்ட் கிளாஸ். ஃபால்ஸ், அவன் சண்டே போவான். சரிங்களா? வேர் டஸ் மோகன் டிஸ்பிளே ஹிஸ் பிக்சர்? பிக்சர் எங்கே டிஸ்பிளே பண்ணா? ஒரு எக்ஸிபிஷனில். மோகன் டிஸ்பிளே ஹிஸ் பிக்சர் இன் அன் எக்ஸிபிஷன். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.